இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். ஓகஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தற்போது தொலைபேசி இணைப்பில் நம்மோடு திராவிடவியல் ஆய்வாளர் பேராசிரியர் முனைவர் திரு சிவபிரகாசம் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசுவோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சமீப நாட்களாக கடந்த பல நாட்களாகவே பெரியார் குறித்து திரு சீமான் அவர்கள் பேசிய விஷயங்கள், சீமானுக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிர்ப்பு குரல்கள், இன்னொரு பக்கம் சீமானுக்கு ஆதரவாக அவர் கட்சியிலிருந்து வரக்கூடிய குரல்கள் அப்படின்னு சொல்லி இது ஒரு பெரிய ஒரு விவாதத்தை கிளப்பிருக்கிறது. பெரிய அவதூறுகளை அவர் பரப்பி கொண்டிருக்கிறார் பெரியார் குறித்து அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பெரியார் ஆதரவாளர்கள், பெரியார் உணர்வாளர்கள் மத்தியில் எழுந்திருக்கு. இன்று அவருடைய சீமானுடைய வீட்டை முற்றுகையிடக்கூடிய போராட்டத்தை அறிவித்து அங்கு பலர் கூடியிருக்கிறார்கள். காவல்துறை குவிக்கப்பட்டிருக்கிறது. அவரும் சில கருத்துக்களை அங்கே சீமான் காலையில செய்தியாளர் சந்தித்து மீண்டும் பெரியார் குறித்த கருத்துக்களை அங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார். இது ஏன் இந்த பிரச்சனை தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கிறது? இது என்ன இதில் உள்ள சிக்கல்? இவருக்கு சீமானை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் வந்துருச்சு. விஜய் தமிழக வெற்றி கழகம் வந்த பிறகு அவருடைய எக்ஸிஸ்டன்ஸ்ங்கிறது கேள்விக்குறி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவானதை நான் பாக்குறேன். சரி. அடுத்தது என்ன அப்படின்னா, இப்போ அவரு விஜய் இவரோட கை கோப்பாருங்கும் போது அவரு இவரு மாதிரி பெரியாருக்கு ஆன்டி பெரியார் ஸ்டாண்ட் எடுக்கல. விஜய், நடிகர் விஜய் அவரு என்ன பண்ணிட்டாரு, அம்பேத்கரு, பெரியாரு, காமராஜ் எல்லாம் ஒரு மாதிரி அனவரிச்சு போயிட்டாரு. அவருடைய பாலிடிக்ஸ் ஒரு மாதிரி அவர் என்ன சொல்றாரு, பெரியாருடைய கடவுள் மறுப்பு தவிர்த்து மத்த கொள்கைகளை நாங்கள் ஏற்கிறோம் அப்படின்னு விஜய் சொல்லிட்டாரு. ஆமா, அது சரியான பார்வைதான். ஏன்னு கேட்டீங்கன்னா, கடவுள் இல்லை அப்படிங்கறத எந்த காலத்திலயும் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. அது எந்த காலத்திலயும் எப்படி வரும்னா அது தனிப்பட்ட முறையில இருக்கிறதுனால ஐன்ஸ்டீன் சொல்லும் போதே என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப நம்மளே சொல்லுவோம், 4 பக்கமும் தொல்லை வந்தா நமக்கு கடவுளுக்கு நம்பிக்கை வந்தோம், நாஸ்திகனுக்கும் கடவுள் வரும் அப்படின்னு. அது மட்டும் இல்ல, நாஸ்திகம்ங்கிறது பெரியார் எப்படின்னா ஆன்டி வேதிக்கு, ஆன்டி பிராமினிசம், ஆன்டி சனாதனம் அப்படிங்கறதான் அவர் ஆரம்பிச்சாரு. கடவுள் மறுப்புங்கிறது பிறகுதான் அது வருது. அதனால இதுல சரியா வராது. அதுவும் பெரியாருக்கும் மற்றவங்களுக்கும் முதல்ல அடிப்படை வித்தியாசம் என்னன்னா, இவங்கெல்லாம் வாக்கு வங்கி அரசியல் உள்ளவர்கள். பெரியார் வாக்கு வங்கிக்கு எதிரானவர். அது அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. சமுதாய சீர்திருத்தவாதின்னு எப்படி புத்தர் இருந்தாரோ அதுக்கு பிறகு வந்தவர். ஈரோடு மாநாட்டிலேயே கூட புத்தர் மாநாட்டுல சொல்றாரு, நீங்க எல்லாம் புத்திசாலிகள், ஏன்னா நீங்க புத்திஸ்ட்னு சொல்றாரு. அதனால அடிப்படையே மாற்றம். அதனால தேர்தல் களத்துல உள்ளவங்க பெரியார பேசுறதுங்கிறது உள்நோக்கம் கொண்டதான் நான் நினைக்கிறேன். ஆனா அண்ணாவை பொறுத்த வரைக்கும் என்ன செய்தார் அப்படின்னா, ஒரு அருமையா ஒண்ணு செய்தாரு. அதாவது அந்த திராவிட கழகத்தை விட்டு அவரு விலகிட்டு 1944 திராவிட கழகம்னு வந்தது. பிறகு 1949 அண்ணா திமுக ஆரம்பிக்கிறாரு. பிறகு பாத்தீங்கன்னா 67 ராஜாஜோ கூட்டணி வைக்கிறாரு. வெற்றி பிறகு பெரியாருக்கு அந்த திமுக வெற்றி 1967 நடந்தது காணிக்கைன்னு சொல்றாரு. அதுவரையும் இருவருமே பரஸ்பரமாக பேசிக்கொண்டார்கள், பரஸ்பரம் எதிர்த்து பேசிக்கொண்டார்கள். அதெல்லாம் பெரியாருடைய தொண்டு, அவருடைய சேவைக்கு ஒரு காணிக்கை செலுத்துவதாக திமுக வரலாறு காணாத வெற்றி பெற்றதை சமர்ப்பணம் செய்தார். எனவே அதனால என்னன்னா, பெரியார பாக்குற கோணம் வேற. இந்த மாதிரி சொன்னீங்கன்னா, நீங்க இப்ப சாக்ரட்டிஸ் 60 வயசுல 16 வயசு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு எல்லாம் சொல்றாங்க. அதே மாதிரி காந்தியை பாத்தீங்கன்னா ஃப்ரீடம் மிட் நைட்ல அந்த 2 பெண்கள் மேல தோல்ல போட்டுக்கிட்டு போனதெல்லாம் ரொம்ப விமர்சனத்துக்குரியது. அது யாரும் பேசுறது இல்ல. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன அப்படின்னா, வரலாறாக மாறியவர் அந்த பெரியார் வரலாறாக மாறியவர். இவர் தமிழ் தேசியம் பேசினா அது பேசலாம். அதுக்கு இந்த திராவிட கொள்கைங்கிறதெல்லாம் சமூகத்துல ஒதுக்கப்பட்டவர்கள், வரலாற்று ரீதியில தீண்டத்தகாத கருதப்பட்டவர்கள், இப்படி எல்லாம் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக நின்னது அவரு.
இல்ல அதனால இதுல என்னன்னா சார், இப்போ பெரியாருக்கு எதிரான கருத்துக்களை முன்வைக்கிறதன் மூலமாக சீமான் தன்னுடைய வாக்கு வங்கியை அதிகரித்து விட முடியும் அப்படின்னு நினைக்கிறாரா? இதுல என்ன கோணத்துல இந்த பிரச்சனையை நம்ம பார்க்கணுங்க? நான் இப்ப என்ன நினைக்கிறேன்னா, அதனால இவருக்கு ஏன்னா பெரியார என்ன நீதி கட்சி, திராவிட கழகம், திமுக இப்படியெல்லாம் இதை பத்தி எல்லாம் மக்கள்கிட்டயே எல்லா பரட்டும் பரவலா கிடையாதுன்னு என்னுடைய கருத்து. இப்ப நான் பார்த்தேன், திராவிடத்துக்கும் திராவிடருக்கும் உள்ள வித்தியாசமே ரொம்ப பேருக்கு தெரியாது. இப்போ என்னை அந்த தத்துவத்துக்குள்ளே போல சார், சீமான் என்ன நினைக்கிறாரு, இத இப்படி பேசுவதன் மூலமாக அவர் தன்னுடைய வாக்கு வங்கியை பலப்படுத்திட முடியும், கூடுதல் ஆக்க முடியும், வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க முடியும் நினைக்கிறாரா? நீங்க கேட்டது ரைட்டு. அவரு வாக்கு வங்கி அரசியல்னா கூட்டணி வரணும். அவரு கூட்டணியே கிடையாதுன்னு இன்னும் இப்போவும் பேசுறாரு. விஜய் தன்னோட வரலைன்னாலும் பரவாயில்ல, நான் என் தம்பி நான் அவர் பக்கம் நிப்பேன் அப்படி எல்லாம் சொல்றாரு. இதுல உண்மையானது என்னன்னா, இவரு தானே ராஜா தானே மந்திரிங்கிற மாதிரி இருக்கிறாரு, ஒன்மேன் பார்ட்டியா இருக்கிறாரு. தேர்தல் வெற்றியை நோக்கி இவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரஸ்தாபம் இருக்கு. அதனால இவரு முதல்ல பர்சன்டேஜ் இப்போ சரி 14.22 வந்தோம், அடுத்தது வரணும் அப்படிங்கிறத வந்ததை தவிர இன்னொன்னு நான் பாக்குறேன், பெரியாரை பத்தி காங்கிரஸ் இயக்கத்திலேயோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கத்திலேயோ மற்ற கழகத்திலேயோ கம்யூனிஸ்ட் இயக்கத்திலேயோ இதை யாருமே மெஜாரிட்டியா பேசல. இங்க திராவிட கழகத்துல கூட ஆசிரியர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, பைத்தியக்காரனுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. திமுகவிலேயே சில இது சொல்லிட்டு அப்படியே விட்டாங்க. இப்ப என்ன நினைக்கிறாருன்னா, தமிழ் தேசியத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் திராவிடத்தை எதிர்த்து பேச வேண்டும். அதுக்கு பிதாமகராக கூட பெரியாரை விமர்சனிக்க வேண்டும். அவருடைய பிம்பத்தை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணாதான் தமிழ் தேசியம் வரும் அப்படின்னு பேசுறாரா நினைக்கிறேன். மற்றபடி வாக்கு வங்கி வந்துடுமா அப்படிங்கறதெல்லாம் கேள்விக்குறி. நீங்க ஒரு சித்தாந்தத்தை, ஒரு தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னா, இன்னொரு சித்தாந்தம் தவறான சித்தாந்தம் அப்படிங்கறத வலியுறுத்தணும். என்ன அவரு என்ன நினைக்கிறாரு, பொதுவா தமிழ் தேசியவாதிகள் இவர் மட்டும் இல்ல, மற்ற பொதுவா தமிழ் விரும்பிகள்லாம் தேசியத்தை பேசுறவங்க எப்படின்னா, கர்நாடகத்துல பேசல, ஆந்திராவில பேசல, கேரளாவில பேசல, மாப்போசி எல்லாம் கோட் பண்றாங்க. அந்த காலத்திலேயே அவங்க 1956 மொழிவழி தேசிய இன மாநிலங்கள் அமைக்கப்படும் போது அந்த டிவிஷன் கமிட்டி செய்யும் போதெல்லாம் அங்க ஆதி ஆந்திரான்னு வச்சுக்கிட்டாங்க, ஆதி கர்நாடகான்னு சொல்லிட்டாங்க. திராவிடத்தை பற்றி அவர் பேசல. திராவிடம்ங்கிறது தென்னாடு முழுவதும் உள்ள மாநிலங்களை கொண்டது, மொழிகளை கொண்டது. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் திராவிடர் இந்த மாதிரி பேசுறது, திராவிட மாடல் சொல்றது தமிழனுடைய இடத்தை பிடிக்கின்ற ஒரு சதி. இங்கு பிற மொழியாளர்கள் தமிழை தாய்மொழியாக கொள்ளாதவர்கள் இங்க வாழ்வதற்கு ஒரு இடத்தை பிடிப்பது தந்திரம் தான் இந்த திராவிட சித்தாந்தம். எனவே அதை எதிர்த்து பேச வேண்டும் என்றால் பெரியாரையும் அந்த திராவிடத்தையும் எதிர்த்து ஒழித்தவன்னு பேசினாதான் தமிழ் தேசியத்துக்கு முன்னிலை கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு வலுவா நம்புறாரு. இங்க நடக்கிற போராட்டம் கூட நான் பார்த்தேன். திருமுருகன் காந்தி மற்றவர்கள்லாம் கோவை ராமகிருஷ்ணன் போன்றவங்க இவங்கெல்லாம் ஸ்பிளிண்டர் குரூப். அப்புறம் இன்னொன்னு அவர் என்ன பண்றாரு, சீமானை பொறுத்த வரைக்கும் இதை எடுத்துக்கிறார், விடுதலை புலி. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய இந்த அரசியலுக்கும் விடுதலை புலி அரசியலுக்கும் பெருத்த வேற்றுமை. வட துருவம் தென் துருவம். அவங்களை பற்றி பேசுவதற்கே இவர்களுக்கெல்லாம் அருகதை உண்டா என்பது என்னுடைய கேள்வி. ஏதோ நண்பர்கள், தொப்புள் குடி உறவுகள்னு சொல்லிக்கலாமே தவிர விடுதலை புலிகளே தேவையில்லாம கொண்டு இங்க உள்ள அரசியலுக்கு பிரபாகரன் தலைவர் என்று சொல்வதெல்லாம் அரசியல் எடுபடாது. அது மட்டுமல்ல, அது அந்நியமாக்கும் தமிழ்நாட்டு அரசியலை, தமிழ் தேசியத்தை அந்நியமாக்கும். அது ஆயுத போராட்டம் தழுவிய ஒரு விடுதலை இயக்கம். அதுல நம்ம பாராட்டலாம், இது பண்ணலாம் சில தவிர இங்க இந்தியாவில் உள்ள கூட்டாட்சியில இங்க உள்ள அமைப்பு வேற. இவர்கள் அந்த மாதிரியான ஒரு ஆயுத போராட்டத்துக்கு தயாரா இல்லாதவர்கள். இங்க டெமோக்ராட்டிக் மீன்ஸ்ல
அதாவது நான் வயலன்ஸ், செக்குலரிசம், டெமோக்ரஸி, சோசியலிசம் அப்படி போறது. எனவே அதையெல்லாம் பேசுவதெல்லாம் இவருக்கு எதிர்காலம் இருக்குமான்னு எனக்கு ஐயப்பாடு. நிறைவா உங்களுடைய பார்வையில இந்த பாணியிலான ஒரு அரசியல் அல்லது அரசியல் நகர்வு இது போன்ற சீமான் அவர்கள் பேசுவதுங்கிறது களத்துல ஈடுபடாது அல்லது தேர்தல் முடிவுகள்லையும் பெரிய அளவுல அவருக்கு ஒரு வாய்ப்புகளை தராது அப்படின்னு எடுத்துக்கலாமா? எப்படி இந்த கட்டத்துல நான் ஒரு 2 இதை வலியுறுத்த விரும்புறேன். பெரியாருக்கு உண்மையிலேயே இவங்களுக்கு காணிக்கை செலுத்த வேண்டும் என்றால் அவர் என்ன நடக்கணும் அப்படின்னா, வேங்கவை இல்லையோ இப்போ ஒருத்தவங்க வேட்டி கட்டிட்டான்னு சொல்லி கடத்திக்கிட்டு போய் நடந்தது, இந்த மாதிரி இன்னமும் இந்த இரட்டை கோலம் இருக்கிறது, தீண்டாமை இருக்கிறது, சுடுகாடு இல்ல புரத வண்ணான்கிறவர்கள் சுடுகாடு இல்லைன்னு அவங்க மாநாட்டுல ஒரு துண்டுபடுத்த விட்டு வெளியே அறிக்கை விட்டு இருக்கிறாங்க. இந்த கொடுமைக்காக அவங்க போராடணுமே தவிர ஒரு தனி மனிதன் சொன்னான்னா அது வழக்கு தொடுத்து கோர்ட்ல பார்க்கணும். இன்னொன்னு நான் பார்த்தேன், இப்ப கிழக்கு ஈரோடுல நடக்கிற தேர்தலை முன்வைத்து சில பின்னணியான அரசியல் நகர்வுகள் நடப்பதாக நான் கருதுகிறேன். எனவே பெரியாரை ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது. அவருடைய சேவையும் அவருடைய தொண்டும் அவருடைய சித்தாந்தமும் என்னைக்கு இருக்கும். அதுவும் சுயமரியாதைன்னு 1925 அணித்தது. அது யூனிவர்சலா மனித இனத்திற்கு எல்லாருக்கும் பொருந்தக்கூடியது சுயமரியாதைன்னு. பிறகுதான் திராவிடம் அதெல்லாம் வந்தது. அது மட்டும் இல்ல 1956 பிறகு முடிவெடி தேசிய இனம் மாநிலம் பிரிஞ்ச பிறகு பெரியார் தமிழ்நாடு தமிழருக்குன்னு சொல்லிட்டாரு. அதனால அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பகுத்தறிவாதி, சிந்தனைவாதி. அப்பப்போ உள்ள களப்பணிக்கு தகுந்தபடி அவர் சொல்லுவாரு. அவருடைய நேக்கம் மனித நேயம் தான், மனித விடுதலை தான், மனித சுதந்திரம் தான். எனவே இதெல்லாம் தேர்தல் அரசியல், பல சுயநல விரும்பிகளுடைய நடவடிக்கை எல்லாம் கலந்துருக்கு. கண்டனம் தெரிவிச்சது சரியானது, அது முடிஞ்சு போச்சு. இனிமேல் பெரியார் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு நடைமுறை முற்றவர்கள் ஆதரவாக இருக்கணுமே தவிர அவருடைய கொள்கையை நிறைவேற்றுவதற்கு பாடுபட வேண்டும். மிக்க நன்றி. வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.